சார் வணக்கம் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வருஷமாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டன் கம்பெனியோட VR4 கேப்சூலை கொடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். நான் ஒரு 9-10 மாதமாக அந்த ப்ராடக்ட்டு என்னுடைய நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு குழந்தைக்கு கொடுத்துருந்தேன். நிறைய இங்கே இந்த நிறுவனத்தில் இணைந்து இந்த ப்ராடக்டை நிறைய நபர்கள் நிறைய பேர் கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக நான் யாருக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள், இந்த தனக்குத்தானே பேசிக்கிறவங்க, படிப்பு வராத குழந்தைகள், சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி குழந்தைகளாக நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேமிலியில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி பேசியிருந்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு பையன் 8th படிக்கிறான், கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிறான். அந்த பையன் எந்நேரமும் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பான். வெளியில் போய் விளையாடுறது கிடையாது, சொல் பேச்சு கேட்கறது இல்லை, படிப்பும் சுமார் தான். ஒரு அரகண்டாக இருப்பான், ஒரு காம் இல்லாமல் விளையாண்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இப்படி இருக்கிறான். இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த ப்ராடக்ட் எடுங்க, கண்டிப்பாக இந்த பையனுக்கு நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னவொன்னே அவங்க எடுக்க ஆரம்பித்து இப்போ 2 மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 மாதத்தில் அந்த பையன் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, அமைதியாக இருக்கிறான். கேம் சுத்தமாக மேக்ஸிமம் ஒரு 90% குறைச்சிட்டான் கேம் விளையாடுறத. படிப்புலேயே முன்னேற்றம், காமாக இருக்கிறான், நல்ல பிள்ளையாக இருக்கிறான். இது அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதை ஃபோனில் நான் அப்பப்போ கேட்டுக்கிறேன், பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னை வர சொல்லியிருந்தாங்க. இப்போ இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வர சொல்லியிருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சார், வாங்க பேசணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஜென்ரலாக கேட்குறேன், எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் சார், ஆனால் நாங்களே எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான, நம்ப முடியாத ஒரு மாற்றம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரெகுலராக வாரம் வந்து ஸ்கூலில் நடக்கிற பாக்ஸிங் கிளாஸ்க்கு போகிறான். திடீர்னு போகவே மாட்டேன்ட்டான், கிளாஸ்க்கே போகல. அப்போ VR4 சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்ல மாற்றம் இருக்குது, இந்த பாக்ஸிங் கிளாஸ் மட்டும் போகலையே, என்ன அப்படி இருக்கே அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி அதுக்காக தான் அவங்கள அன்றைக்கே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி உங்களை வர சொல்லலான்னு நினச்சோம். நீங்களும் பிஸியாக இருந்தீங்க, வர முடியல. எங்களுக்கு VR4 சாப்பிட்டு கூட ஒரு பெரிய ரிசல்ட்டு இல்லையே, மற்றெல்லாம் நல்லா இருக்கே, விளாண்டுக்கிட்டு இருந்தே விளையாட்டு பாடிட்டானே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி நீங்கள் வரட்டு பார்க்கலாம், நாங்கள் வெயிட் பண்ணோம் சார், என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லுங்கம்மா அப்படின்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு ஒரு நாள் வந்து ஸ்கூலில் இருந்து பேரண்ட்ஸ் 2 பேரும் கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கிற பேரண்ட்ஸ் மீட்டிங் கலந்துக்கிறணும், எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு பிரின்ஸ்பால்கிட்ட இருந்து ஒரு கண்டிப்பான உத்தரவு. நாங்கள் என்னமோ ஏதோ தம்பி ஏதோ பண்ணிட்டான் போல, தப்பு பண்ணிட்டான்னு நினச்சி நாங்கள் பயந்துக்கிட்டே போனோம். பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே எங்கள் 2 பேருக்கும் ஒரு பொக்கே கொடுத்தாங்க, அப்புறம் மாலை போட்டாங்க, அப்புறம் சால்வையெல்லாம் அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் அன்றைக்கி. என்ன இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பிரின்ஸிபல் ஒரு தகவல் எங்ககிட்ட சொன்னார். ரெகுலராக அந்த பையன் வந்துக்கிட்டே இருந்த பையன் திடீர்னு ஒரு நாள் வரல. பிடி மாஸ்டர் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார், இந்த மாதிரி இந்த பையன் வரமாட்டான் அப்படிங்கும்போது. அவர் கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சார் வாரம் நம்ம வந்து பாக்ஸிங்கில் கலந்துக்கிறோம், கடைசியில் போட்டி நடக்குது, ஒவ்வொரு வாரமும் நான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறேன், என் கூடயே க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கிறான், அப்போது அவன் ஒவ்வொரு வாரமும் தோற்று போயிடான். அப்போ என்னுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான், அதே நேரத்தில் அவன் வந்து மனம் சோர்ந்து போயிரு அழுகிற மாதிரி ஆயிடுறான் சார். அதனால் என்னோடய ஃப்ரெண்டு இவன் பாதிக்கப்படுறான், என்ன அதனால் தாங்க முடியலை, எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நான் இனிமேல் பாக்ஸிங்கே விளையாட மாட்டேன் அப்படிங்கிறத சொன்னோன்னா நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். நான் உடனே அந்த பிடி வாத்தியார் வந்து என்கிட்ட சொன்னார், இது வந்து நான் அசம்பிளியில் எல்லா பேருக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த பையன் வந்து இவ்வளோ தூரம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறான், நட்புக்கு முக்கியத்துவம் இருக்கிறான், ஒரு நியாயமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா முன்னாடியும் பாராட்டினோம். அப்போ உங்களுடைய வாழ்வியல் முறை, நீங்கள் வளர்த்த விதம் வந்து நல்ல மனிதனாக அந்த குழந்தை வளர்த்துருக்கு, இந்த மாதிரி எல்லா குழந்தையும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி தான் எங்களுக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்தாங்க. அதை சொன்னாங்க அந்த அம்மா. இப்போது இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் இருந்த நிலைமை வேறு, இந்த ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் மன ரீதியாக நாங்கள் கூட அந்த மாதிரி நினைக்கிறேன். தன்னோட ஃப்ரெண்டு தோற்று போகிறான்றதை அவனால் தாங்க முடியாமல், நான் இனிமேல் நான் விளையாட மாட்டேன், என்னுடைய வெற்றி அவனை பாதிக்குது, அவனுக்கு வந்து இந்த தோல்வியை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. இந்த ப்ராடக்ட்டு மனசுக்குள்ளே இவ்வளோ வேலை செஞ்சு ஒரு நல்ல மனிதனை அவனை அடையாளப்படுத்துது. நாங்கள் கூட சொன்னோம், தம்பி இது நல்ல விஷயந்தான், ஆனால் எல்லா விஷயத்துலையுமே இவ்வளோ பணிஞ்சு போகக்கூடாது, நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஸ்ட்ராங்காக நின்று வாங்கணும் அப்படின்னு. இதை இப்போ நீங்கள் பேச வந்த போது கூட பாருங்கள், நம்ம நின்றுக்கிட்டே இருந்த பையன் ஓடி போயிட்டான், எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க அவன் கூச்சி போட்டு ஓடி போயிட்டான். அப்போ அந்தளவுக்கு மன ரீதியாக அந்த ப்ராடக்ட் வேலை செஞ்சுருக்கு. நான் கிட்டத்தட்ட 2009 இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறேன். ஒரு 5-6 கம்பெனியோட ப்ராடக்ட்டு நிறைய வியாதிகளுக்கு கொடுத்துருக்குறேன்.
இந்த கருப்பு இஞ்சி பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் வேறு எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போது இந்த மாதிரி மனம் சார்ந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நம்ம தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கும் நிறைய பேருக்கு தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் கொடுத்துட்டு செக் பண்ணி என்ன ரிசல்ட் வந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பகிர்ந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.